ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நாம் தொடர்ந்து பல கேள்விப்படாத சில சித்தர்களை குறித்த சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சித்தர் யார் அப்படின்னா, இவருக்கு ஒரு அற்புதமான பேர் இருக்குது. இவருடைய பேர் என்னென்னா கடைப்பிள்ளை சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, யார் இவர் கடைப்பிள்ளை சித்தர் அப்படின்னா, வேறு யாரும் இல்லை, கொங்கணருடைய சீடர்களில் மிகவும் அற்புதமாய் இருக்கக்கூடிய ஒருவர் தான் கடைப்பிள்ளை சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் இவருக்கு இந்த கடைப்பிள்ளை சித்தர்னு பேர் வந்துச்சு? அவர் கூட நிறைய சீடர்கள் இருந்திருப்பாங்கல்ல, ஏன் இவரை மட்டும் ஸ்பெஷலாக கடைப்பிள்ளை சித்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கொங்கண சித்தருக்கு 500க்கும் மேற்பட்ட சித்தர்கள், அதாவது சீடர்கள் இருந்திருக்காங்க. அதில் ரொம்ப ஸ்பெஷல் சீடர் யாருன்னா கடைப்பிள்ளை சித்தர். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பல விஷயங்களை அந்த மறைப்பு சொற்களாகிய இருக்கக்கூடிய சாகாக்கலை, வேகாதாள்களை, போகா புனல் என்பதெல்லாம் வெளிப்படையாக, அதாவது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை ரொம்ப அழகான வார்த்தைகளை கொடுத்து அதை ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கான விஷயத்தை புரிய வச்சவர் இவர் ஒருத்தர் தான். இவருக்கு ஏன் கடைப்பிள்ளை சித்தர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, இவர் ஒருத்தர் தான் கடைசி சீடர். யாருன்னா கொங்கணருடைய கடைசி சீடராக இருக்கிறதுனால இவருக்கு கடைப்பிள்ளை சித்தர் அப்படின்னு பேர் வந்துச்சு. நம்முடைய கொங்கணர் பார்த்திங்கன்னா, கோவை மாவட்டம் தாராபுரத்தை எடுத்து இருக்கக்கூடிய ஓதிய மலையில் அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவரும் கூட அதே ஊரை சேர்ந்தவர் தான். எந்த ஊர்? கோவையை சேர்ந்தவர். யார் என்றால் கடைப்பிள்ளை சித்தர். இவருடைய சமாதி எங்கே இருக்குது, இவரை பற்றி தானே பல தகவல் எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் மிக குறைவாக இருக்குது. ஆனால் இவருடைய பாடல்கள்லாம் இருக்குது. இவர் கடைப்பிள்ளை ஞான சைதன்யம் அப்படின்ற நூல் 7, அதுக்கு பிறகு கடைப்பிள்ளை ஞான சமாதி தீட்சை 17, கடைப்பிள்ளை ஞான தண்டகம் 50, கடைப்பிள்ளை ஞான சுக்கீஷம் 80, அதுக்கு பிறகு கடைப்பிள்ளை கலைஞானம் 120, கடைப்பிள்ளை ஞான தீட்சாவதி 16. இதெல்லாம் இவர் எழுதின நூல். அடுத்து இந்த யோக ஞான சாஸ்திர திரட்டு 3ஆம் பாகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இவருடைய நூல் என்னன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. பெருநூல் 500, சிவயோக ஞானம் 100, பஞ்சாட்சர சுருக்கம் 32, மௌன தீட்சை 12. இந்த விஷயங்கள்லாம் இவரால் இயற்றப்பட்டது. என்ன ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, சித்தர்கள் 18 சித்தர்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல சித்தர்கள். இப்போ எப்படி நம்முடைய கொங்கணருக்கே ஒரு 500 சீடர்கள் இருந்திருக்காங்கன்னா, அதில் ஒரு ஸ்பெஷலான ஒருத்தர் நம்முடைய கடைப்பிள்ளை சித்தர் இருக்கிறார் மாதிரி பல சித்தர்களுக்கு பல குரு என்ன சொல்லலாம் சீடர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்களில் கடைப்பிள்ளை போல் பல பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் யாருன்னா கடைப்பிள்ளை சித்தர். இவர் இவ்வளோ பாடல்களை எழுதினதுக்கான ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, எல்லாமே மறைவாக இருக்கிற விஷயத்தெல்லாம் ஒளிவு மறைவின்றி சொல்லிட்டார், மொத்தத்தையும் சொல்லிட்டார். நான் இப்போ அவர் எழுதின சில பாடல்களை மட்டும் படிக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் இதுக்கு எக்ஸ்பிளைன், அதாவது விளக்கம் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. உதாரணம், ஒரு சில பாடல்கள், அதாவது நம்முடைய தேர்டை இதை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் கடைப்பிள்ளை சித்தர். என்ன சொல்கிறாருன்னா, உபதேசமான 8ம் 2ம் 10ஆய் உட்கொண்ட தப்பாலு முதுக்கண் 10ஆய் உபதேசமான திந்து முது கண் பார்க்க ஒரு பிள்ளை பிறவாதோ கருவாய் நீதானே ஆகாத பிள்ளை என்றால் அடித்து தள்ளு அந்த முது கண்ணறிந்துண்டாக சேரு அப்படின்னு சொல்லி தன் பாடலில் சொல்கிறார். இதெல்லாம் என்னென்னா அவருடைய பாடல். இந்த பாடல் அர்த்தம் புரிஞ்சிச்சுன்னா, அதாவது துரியம்னா என்ன, அது உள்ள என்ன இருக்குது, இது எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் அவர் கொடுத்துட்டார். அடுத்தது சரயோகத்தை பற்றியும் அவர் பேசுகிறார். நிறைய பாடல்கள் இருக்குது, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்.
என்ன பாடல் அப்படின்னா, சரயோகத்தில் இருக்கக்கூடிய பல ரகசியங்களை இவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஒரே பாடலில் இருக்குது. அது என்னென்ன எக்ஸாம்பிள்: திறமான தேகமடா நாதரூபம், திருவாசி பூரணமாய் நின்ற ரூபம், பரமான ரூபமான யார்தான் காண்பர், பாலகனே கோடியிலே ஒருவன் தானாம், சரமான சரமறிந்து சரத்தில் நின்று சந்திரனை சூரியனில் சாரப் பண்ணி, உரமாக நடுமனையில் நின்று பார்த்தால் உண்மை என்ற வெளிபரம் ரூபமாச்சே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது என்னன்னா நம்முடைய சரகலையினுடைய ஒரு கீ. அற்புதமான விஷயத்த இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாரு. முடிஞ்சா என்ன அர்த்தம்னு ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, வாழையை குறித்தும் இவர் பேசியிருக்கிறார். உதாரணம், வாழையை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இச்சையுடன் சிவசிவா யோகம் செய்ய கலங்குமில்லா மாது வாழை தன்னை கருணை பெற அவர் பதத்தை பூச பண்ணி பழங்கனிந்த அமுதரச பானம் கொண்டால் பரபிரம்ம ரூபமாய் வாழலாமே அப்படின்னு சொல்லி கடைப்பிள்ளை சொல்லியிருக்கிறாரு. முடிஞ்சால் இதுக்குன்னு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் வாசியோகத்தை பற்றியும், இந்த சாகா கலைன்னு சொல்லுவோம்ல, அதை பற்றியும் அழகான ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறார். என்னென்னா, நம்ம வாசியோகத்தில் ரேசகம், பூரகம், கும்பகம் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. அதை பற்றி அழகான ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, கடைப்பிள்ளை சித்தர், செய்யப்பா வாசி சிவயோகம் செய்யே தீர்க்கமுடன் லங்கென மூலத்திற் ரேசி, பையப்பா மூலத்திற் ரேசி சித்தார்ப்பார், பாலகனே சுழுமுனை வழிக்குள்ளே நீயும் மெய்யப்பா சிங்கொன்று பூரி பூரி, பூரணமாய் உள்வெளியாய் பொருந்தும் பாரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் இதை மட்டும் சொல்லாமல் அது உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்ற சில விஷயங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நமக்குள்ளே ஒரு ரகசியமே இருக்குது, ஒரு சீக்ரெட்ஸ் இருக்குது. அந்த சீக்ரெட்டை பற்றி சொல்கிறார். என்னென்னா, அவருடைய பாடலில் நிறைய பாடல்கள் அவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த அமிர்த பாடல் என்னென்னா, வாசியோகத்தை பற்றி அழகான ஒரு பாடலில் கடைப்பிள்ளை சித்தர் சொல்கிறார். ஏன்னா கடைப்பிள்ளை சித்தருடைய கான்செப்ட் என்னென்னா, உண்மையை சொன்னார், உறக்க சொன்னார். எல்லாத்தையும், அதாவது இருக்கிற சித்தர்கள்லாம் அங்கங்கே மறைச்சி சொல்லுவாங்க. இவர் எல்லாத்தையும் அடித்து ஓப்பனாக விடக்கூடிய ஒரு மனிதர். என்ன சொல்கிறாருன்னா பாடலில் வாசியோகத்தை பற்றி, வாசி என்ற பிரணவமே ஏகமாச்சு, மகத்தான சர்க்குருவும் அதுவே யாச்சு, தேசி என்ற குருதேசி மௌனதேசி சிவசக்தி ஒன்றான அம்மா வாசி, வாசி என்ற வாசி அம்மா வாசி தன்னை மனமகிழ்ந்து அனுதினமும் மனதில் பாடு, நாசி முனை நடுவமறிந்து நின்றாய் பாரு, நந்தி சூழி கண்ணறிந்து விண்ணைக்காரே அப்படின்னு சொல்லி வாசியோகத்தை பற்றி ரொம்ப அழகான வார்த்தைகளில் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, வாசியை சித்திக்க வைக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி தன்னுடைய பாடலில் சொல்லியிருக்கிறார். உதாரணம், அந்த பாடல்களை பார்ப்போம். என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சுழுமுனை என்பது முக்கோலனின் வீடு, தான் பற்ற தலைபடும் தானி, சுழி என்ற வாழையின் மூலிகை, சித்தியுள்ள வகை ஏது என்றால் மைந்தா, தீர்க்கமுடன் சொல்கிறேன் மார்க்கமாக, முந்திக்கொண்ட அகாரமடா விந்து முதலான விந்துவடா தண்ணீரப்பா, மூந்திக்கொண்டு தண்ணீரில் அன்றில் வாங்கி புகழாதே, வால்மிளகு பொடியை தூவில் பந்தியுடன் தயாதி தண்ணீர் கொண்டாள், பாலகனே தேகமது வாழையாமே அப்படின்னு சொல்கிறார். இதில் பெரிய விஷயத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு சித்து கை கூடணும்னா என்ன பண்ணணும், நம்முடைய விந்துவை எப்படி மாற்றணும், அதுக்கான மேட்ரை நம்முடைய கடைப்பிள்ளை சித்தர் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கிறாரு. இது என்னன்னு நீங்களாக யோசிங்க. இதெல்லாம் நம்முடைய கடைப்பிள்ளை சித்தர் சொன்ன அற்புதமான பாடல்கள். அது மட்டும் இல்லாமல் வாழையை குறித்து, வாழையை யாராவது பார்க்க முடியுமா, வாழையை உணர முடியுமா, வாழைக்குள்ளே போக முடியுமா, வாழைனா யூனிவர்ஸ். ஸோ அதை பற்றி அது சித்தியாகிறதுக்கான விஷயத்தையும் தன்னுடைய பாடலில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேரண்டத்தையே சுற்றி வர்றதுக்கான கவுன மார்க்கத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா பார்க்கலாம் அந்த பாடலில். கடைப்பிள்ளை சித்தர், காரப்பா இன்மை ஒரு கருவை கேளு, கற்புடை மாதுரதி தனக்கு மைந்தா, நேரப்பா பருத்தி விதைப்பாலை வாங்கி நிசமாக சர்க்கரை தேனும் குட்டி சேரப்பா, அதில் விட்டு பிசைந்து கொண்டு சங்கையுடன் மாதுளைத்த குட்டி மைந்தா, பேரப்பா கொண்டதொரு அமுதம் கொண்டால் பேரண்டம் சுத்தி வர கவுனமாமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலில் முடிக்கிறார். இதை பற்றி தானே பல தகவல்களை நீங்களும் சொல்லுங்க கூட. அது மட்டும் இல்லாமல்
நம்முடைய கடைப்பிள்ளை சித்தர் பல விஷயங்களில் தன்னுடைய பாடலில் வந்து சொல்லியிருக்கிறாரு. உதாரணம், நம்முடைய ஒரு விந்து சக்தியை எப்படி வந்து முப்பா அந்த தன்மையை மாற்றுறதுன்ற முறையை சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடைப்பிள்ளை சித்தர் உண்மையை அடித்து உடச்சி துவம்சம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்ம அதிக நேரம் நம்ம விழிப்பு நிலையில் இருப்போம். நிறைய பேர் இந்த விழிப்பு நிலையை குறித்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. மனம் எப்படி செயல்படுது, மனம் எங்கே இருக்குது, மனம் உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கு, அதோடைய தன்மை, அதோடைய விழிப்பின்ற மேட்டர் எல்லாத்தையும் சொல்கிறார். ஒரு அவேர்னஸை பற்றி பயங்கரமாக சொல்கிறார். மைண்டை பற்றி தான விஷயம். கடைப்பிள்ளை சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒடுங்கி மன தொடு கமிவள் அடங்க கேளு உள்ளமடா தெரியாக்கு கள்ளம் கள்ள முடிப்பார்வையதில் நயனமென்று அடங்கும் கடை விழிப்புலாங்குழி வெள்ளம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் நம்முடைய விளையாட்டு, சித்தர்களுடைய விளையாட்டு. இதெல்லாம் சித்தர்கள் வந்து அற்புதமான விஷயங்களை வந்து மறைவாக வச்சு அப்படியே வச்சுருப்பாங்க, பரிபாஷையை சொல்லி மறைச்சி வச்சுருப்பாங்க. அதை விளையாட்டுத்தனமாக அழகாக எடுத்து மக்களுக்கு தேவை என்பதுக்காக, அடுத்த சந்ததிகளுக்காக அழகாக வெளியே கொண்டு வந்து மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா நம்முடைய கடைப்பிள்ளை சித்தர். இவர் தான் அற்புதமான பல ரகசியங்களை வெளியில் சொன்னவர். இவருடைய நூல்கள்லாம் நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ அந்த நூல்களை வாங்கி படிங்க. இவர் எழுதின நூல்களில் நிறைய ரகசியங்கள். இப்போ உதாரணம், நாம் வந்து ஒரு யோகம் பயில்றோம். அந்த யோகத்தை எப்படி கரெக்டாக பண்ணுறோம் இல்லையா, தப்பா, இது எல்லாத்துக்கும் தன் பாடலில் அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாடல்களை படித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அதை ரொம்ப ஈஸியாக நம்ம படிச்சுட்டு புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், கிடைக்கும். சில நூலகத்தில் நீங்கள் வந்து சில பதிப்பகம்லாம் இருக்கும். அந்த பதிப்பகத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த நூல்கள்லாம் இப்போயும் இருக்குது. நிறைய பேர் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ வெறும் ஃபுல்லாகவே அவர் கடைப்பிள்ளை சித்தருடைய நூலாகவே இருக்கும். படித்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்ற விஷயத்தை முயற்சி செய்து பாருங்கள். நான் வந்து பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கிட்டேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை. ஸோ அந்த பாடல்கள் பல ரகசியங்களை சொல்லியிருக்கு. நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். ஏன்னா நம்ம இதுவரை அறியாத பல சித்தர்கள் இருக்கிறாங்க இங்கே. அவங்க இதெல்லாம் அவங்களுடைய விளையாட்டுன்னு தான் சொல்ல முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா விஷயங்களும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே ஈஸியாக வந்து எழுதி வச்சிடுறாங்க. சில பேர் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு சிலர் ரொம்ப ஈஸியான எளிமையான வார்த்தைகளில் கொடுத்து நம்ம ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னது யாருன்னா கடைப்பிள்ளை சித்தர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பல ரகசியங்கள் இதில் இருக்குது. முயற்சி செய்து அதை வந்து நம்ம லைஃப்பில் அப்பீல் பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்த்தா தான் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் உணர முடியும். வாழையை பற்றி நம்ம என்னெல்லாம் யோகம், என்னென்னா ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம், என்னெல்லாம் தியானம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் குறித்ததான பல தகவல்கள் அந்த நூல்களில், நான் சொன்ன நூல்களில் இருக்குது. அந்த நூல்களை வாங்கி படித்து பாருங்கள். கடைப்பிள்ளை சித்தரை குறித்ததான விளையாட்டை நீங்கள் வந்து உணர முடியும். ஏன்னா இது விளையாட்டு தான் சொல்ல முடியும். அது ஒரு அழகான ஒரு விளையாட்டுத்தனமாக அழகாக எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அகத்தியர் சொல்லிக் கொடுத்த பல விஷயங்கள், போகர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே, கொங்கடர் சொன்ன விஷயங்கள், பல விஷயங்களை அவங்க ரொம்ப மறைபொருளாக வச்சுருந்த பல விஷயங்களை அப்படியே அழகாக தன்னுடைய எழுத்துக்கள் மூலயமா கொடுத்துட்டார். ஸோ அது நம்ம கையில் இருக்குது. இதெல்லாம் நம்முடைய பொக்கிஷமாக இருக்குது இப்போ கூட. ஆனால் அந்த பொக்கிஷத்தை குறித்ததான தகவல் நமக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ நான் சொன்ன நூல்கள் எல்லாம் ஆன்லைன்லேயே கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சில பதிப்பகத்தில் இருக்கும். அந்த பதிப்பகத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ புக்காக அப்படியே டேரெக்டாக கிடைக்காது. சில பதிப்பகத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்கணும். அப்போ தான் அவங்கக்கிட்ட கிடைக்கும் கூட. மிக்க நன்றி. அடுத்த பதிவில் கடைப்பிள்ளை சித்தரை போல் இது வரைக்கும் தெரியாத சித்தர்களை குறித்ததான பல தகவல் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். கடைப்பிள்ளை சித்தருடைய தகவல் இவ்வளோ தான் இப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் தான் இருந்தது. ஸோ ஜாம்பவான்களாகிய என்னுடைய சேனலில் பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவரும் ஜாம்பவான்கள். ஸோ நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவர் தெரிஞ்சிருந்தால் அவரை பற்றி தான பல தகவல்கள் கீழே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட. நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வினோதனுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி. மிக்க நன்றி.